கொஞ்சம் கால் எடுமா. எல்லா பக்கமும் தேடுறாங்க, நம்மளை மட்டும் செக் பண்ணவே மாட்டாங்களே. என்ன போலீஸோ, எதுக்கு இவங்கெல்லாம் சம்பளம் ஒண்ணு? நமக்கு வேற வழியே இல்லை. நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம். என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்றேன்ல, விடுங்க. விடுங்க வாங்க சொல்றல. ஏமா நடமா நட, ஓட்டுறேன் நட. நில்லுமா. போ போ போ, வா வா. சார் மாசமா இருக்கன்னு சொல்றா, கார்ல இருந்து தெரிச்சு ஓடுறா சார். மாசமா இருக்கிறத காரை விட்டு ஓடுறாளா? வயிற்ற பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்க, செக் பண்ணுமா. ஏய் எடுமா. எடு. என்னன்னு பாரியா? இந்தாங்க சார். புரியா? கஞ்சா? யோ வாயா. இதுக்குதான் இவ்வளவு அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னியா? கஞ்சா வச்சிருக்கா பாரு. கஞ்சாவா? சார் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஆமா சார், இந்த பொம்பளை யாருன்னு எங்களுக்கு தெரியாது. வர வழியில பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தா. பாவம்னு லெஃப்ட் கொடுத்தோம். மத்தபடி எங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் சொல்லு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? லிஃப்ட் கேட்டதா யாருனியா? ஏய் ஐயா கேக்குறாருல, அங்க என்ன பார்வை? சொல்லுடி. இல்லைங்க, இவங்க தான் என் முதலாளி. மாட்டிக்கிட்டோன்னு தப்பிக்கிறதுக்கு போய் சொல்றாங்க. ஆமாங்கய்யா, இந்த அம்மா நடத்துற ராசாத்தி ஃபுட் சர்வீஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். காய்கறி நறுக்கி பாக்கெட் போட்டு விக்கிறதுலாம் சும்மா கண் துடைப்புங்கய்யா. அவங்க மெயின் வியாபாரமே கஞ்சா தான். என்னோட சேர்ந்து 6 பொம்பளைங்க இந்த மாதிரி வயித்துல கஞ்சா கட்டிட்டு வேலை செய்யறாங்க. என்னம்மா இதெல்லாம்? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் நேர்மையா காய்கறி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட சேர்மன் எலெக்ஷன்ல போட்டி போட நாமினேஷன் பண்ணதா போயிட்டு இருக்கோம். ஆமா சார், எங்களை பிடிக்காத யாரோ தான் இந்த பொம்பளையை செட் பண்ணி எங்களை மாட்டி விட இப்படி பண்ணிருக்காங்க சார். நாங்க சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரக்கு வச்சிருந்த பார்ட்டி உங்க கார்ல இருந்தவ. அந்த பொம்பளை நீங்க தான் முதலாளின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கா. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சார் நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல சார். இந்த ஊர்லயே பெரிய குடும்பமான பாரி ஐயா குடும்பத்து ஆளுங்க சார். எங்களை மாட்டி விட யாரும் இப்படி பிளான் பண்ணிருக்காங்க. இங்க பாருமா, சட்டத்துக்கு சாட்சி ஆதாரம் தான் தேவை. நீ யாரு, எந்த குடும்பங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமா, அந்த ராசாத்தி ஃபுட்ஸ் கம்பெனிக்கு யார் முதலாளி? நான் தான் சார். கான்ஸ்டபிள், இவங்களுக்கு ஹேண்ட் கப் போட்டு வண்டியில் ஏத்துங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அவசரப்படாதீங்க சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிரூபிக்கிறோம் சார்.
சார் வேணும்னா எங்க லாயர் கிட்ட கூட பேசி பாருங்க சார். யோ என்ன கிண்டலா? நீங்க மாட்டி இருக்கிறது போதைப் பொருள் கடத்தல் வழக்குல. இதுக்கு பெயில் எல்லாம் கிடையாது. நான் பெயிலபிள் செக்ஷன் தான். பிரச்சனை பண்ணாம வண்டியில ஏறு. சார் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவங்க கையில ஹேண்ட் கேப் போட்டு வண்டியில ஏத்து. அவங்க வண்டியை சீல் வை. ஓகே சார். மேடம் மேடம் சொல்றது கேளுங்க. சார் யோ கலெக்டர் வராரியா? அலர்ட் ஆவியா? சார் 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 என்னது? யார் இந்த அம்மா கையில விளங்க மாட்டினது? சார் இவங்க கார்ல பிரெக்னன்ட் லேடியை வச்சு கஞ்சா கடத்த பாக்குறாங்க சார். இவங்க யார் தெரியுமா? சிறந்த சமூக சேவைக்கு அதுக்கான விருதை எனக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் கையால வாங்கியிருக்காங்க. நான் இப்பதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்தாலும் இவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்க கஞ்சா கடத்துவாங்களா? முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுமா? என்னமா நடந்துச்சு? இதுல எப்படி நீங்க மாட்டினீங்க? சார் நாங்க கார்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப இந்த லேடி நிறைமாத கர்ப்பிணி மாதிரி வலியில துடிச்சிட்டு இருந்தா. பாவம்னு இறக்கப்பட்டு லிஃப்ட் கொடுத்தோம். ஆனா இவ கஞ்சா கடத்துறவன்னு எங்களுக்கு தெரியாது சார். சார் இந்த லேடி இவங்க தான் என் முதலாளி. இவங்க சொல்லி தான் நான் செய்யறேன்னு சொல்றேன் சார். சார் ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க போறா சார். அதுக்கு நாமினேஷன் பண்ண போகும்போது தான் இப்படி ஒரு பிரச்சனை. எனக்கு என்னமோ ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்கிறத விரும்பாத யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்கணும்னு தோணுது. ஓ அப்படியா? ஐ see. இன்ஸ்பெக்டர், ராசாத்திக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல நான் அஷூரன்ஸ் தரேன். ஓகே சார். இந்த லேடி யாரு, ஏன் இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் விசாரிங்க. ஓகே சார். ராசாத்தி, ஐ அப்ரிஷியேட் யூ. வெறும் சமூக சேவையோட நிறுத்தாம மக்களுக்கு சேவை செய்யணும்னு அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க பாருங்க. வெல் டன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ராசாத்தி நாமினேஷனுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். சரி. யோ இழுத்துட்டு வாங்க. வண்டியில ஏறு. ஏம்மா, போ. ஏறு வண்டியில. ஆமா. கஞ்சா கடத்தலாம். கேஸ மாத்தி விட பாக்குற. போ. என்னாச்சு மாமா? ஒரு 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். அம்மா உங்க கார் பிரச்சனைனா கலெக்டர் காருக்கு வர சொன்னாரு. ராசாத்தி யோசிக்கலாம் நேரம் இல்ல. நீ கலெக்டர் சார் கார்ல போ. அழகு அங்க காத்துக்கிட்டு இருக்கா. நீ போய் நாமினேஷன் பண்ண. நான் காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போ. மாமா சொன்னா கேளு. நீ நாமினேஷன் ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சீக்கிரம் எடுத்துட்டு போ. சரி. வாங்க போலாம். சரி கிளம்பு. வரேன் மாமா. போங்கம்மா. சார் வாங்க, வந்து உட்காருங்க. நான் உங்களை டிராப் பண்றேன். தேங்க் யூ சார். ஹலோ அக்கா. சொல்லு கான்ஸ்டர். ராசாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லக்கா, அவ தப்பிச்சிட்டா.
என்னையா சொல்ற? அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளுக்கு கலெக்டர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. நினைச்சேன் இப்படி யாராவது வந்து அவளுக்கு உதவுவாங்கன்னு. அவ ராசி அப்படி. ஆனால் அவளை விடுறதா இல்ல. நீ வை முதல்ல போன வை. அக்கா சொல்லுங்கக்கா. பாண்டி, நான் நினைச்ச மாதிரியே அவ போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சுட்டா. கவலையே படாதீங்கக்கா, நான் அடிச்சு தூக்கிடுறேன். ஏய், அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ராசாத்தி இப்ப அவ கார்ல வரல, கலெக்டர் கார்ல வராடா. கலெக்டர் கார்லையா? இப்ப என்னக்கா பண்றது? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ராசாத்தி சாகணும். அவ கலெக்டர் கூட வந்தா என்ன, அந்த கடவுள் கூடவே வந்தா என்ன, அடிச்சு தூக்குடா அவளை. சரிக்கா, சொல்லிட்டியல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். டிரைவர், பின்னால ஏதோ ஒரு லாரி ஓவர் ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் ஓரமா வண்டியை நிப்பாட்டு. சொல்டா. அக்கா, அடிச்சு தூக்கிட்டேன்க்கா. கார்ல இருந்து ஒருத்தன் கூட பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சபாஷ்டா, சபாஷ். ஆசத்திட்ட. சரி சரி, நீ ஸ்பாட்ல இருக்காத, சட்டுப்பட்டு அங்கே இருந்து கிளம்பு. சரிக்கா, சரிக்கா. அடியே ராசாத்தி, இந்த காஞ்சனா கிட்டே வா. என்ன ஆட்டம் போட்ட, இப்போ மொத்தமா அடங்கி போச்சா?
சாவடி சாவு. சார் சார் என்னாச்சு சார்? சார் 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 என்னாச்சு சார் உங்களுக்கு? சார் எழுந்துருங்க சார். சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் சார் எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். சார் 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 ஹலோ. இந்த காரை சரி பண்ணி வந்துட்டே இருக்கேன். நீ நாமினேஷன் பண்ணிட்டியா? இல்ல மாமா, வர வழியில லாரிக்காரன் ஒருத்தர் காரை இடிச்சிட்டான் மாமா. ஏய், உனக்கு எதுவும் அடிப்படல? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, ஆனா கலெக்டர் சாருக்கு தான் தலையில அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? எலெக்ஷன் ஆபீஸ் போற வழியில தான். நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரமா வர சொல்லு. நான் ஆன் தி வே வந்துட்டே இருக்கேன். சரி மாமா. இருங்கம்மா, இந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சுமா. தண்ணி குடிங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் இறக்குங்க. என்னாச்சு மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. சார் பயப்படாதீங்க சார். சார் சார் பார்த்து வண்டி எடுங்க, சீக்கிரம் எடுங்க. சீக்கிரப்பா சீக்கிரம். ரசதி, உனக்கு ஒன்றும் ஆகல? உனக்கு எதுவும் எனக்கு அடிப்படல? ஒண்ணும் இல்ல மாமா, ஆனா கலெக்டர் சார் தான் பாவம். நமக்கு உதவி பண்ண போய் அவருக்கு அடிபட்டுருச்சு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவருக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? ஏன் மாமா, லாரியை விட்டு ஏத்துற அளவுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? நல்லது பண்ண நினைக்கிறது இவ்வளவு பெரிய தப்பா? ஆமா ரசாதி, நீ எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணணும்னு நினைச்சல. நமக்கு எதிரிங்க அதிகம். கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆகாம தப்பிச்ச. அது வரைக்கும் சந்தோஷம். சரி வா. அண்ணா வாங்க. உங்களுக்கு ஒன்றும் அடிப்படல? சரி, நீங்க ஏன் கூட வாங்க. சரி. மா 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 ஹலோ சார். ஹலோ சார், இங்க என்ன? அவங்க உங்களை விட டெரராமே. கெட் அவுட். மா போன் அடிக்குது, எடுத்துட்டு வா.
கண்மணி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த ராசாத்தி தொலைஞ்சா. லாரிய விட்டு அவ காரை மரத்துல சொருவ வச்சிட்டேன்.